Hi friends, welcome to Village Style channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கவுனி அரிசி அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் வச்சு ஒரு கஞ்சி செய்யறதுக்கான ஒரு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி எடுத்துட்டு ஒரு 3-4 முறை நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா தூசி அழுக்கு அதெல்லாமே நிறையா இருக்கும். பாருங்க நான் காமிக்கிறேன். நல்லா அலசி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு தூசி. இது போல் 3-4 தடவை தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம வந்து 3-4 தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு வெறும் வெள்ளை துணியில் நம்ம இதை காய வைக்கணும். நிழலில் தான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 4 மணி நேரம் ஆகும். வெயில் இருக்க டைமில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் இல்லது 2.5 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு காஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ மழை டைம்ங்கிறதுனால ஒரு 4 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. இப்போ காய வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கருப்பு கலர்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெடி ஆகிட்டான்னு தெரியாது. நீங்கள் பாருங்கள், நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்கும் அரிசி. அந்த ஸ்டேஜில் நம்ம வெடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம். சிம்மில் ஹைலன்னு மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு நல்லா ஈக்குவலாக வறுபட்டு வந்துடும். இப்போவே கொஞ்சம் வந்துருச்சு. நான் ஹை ஃப்ளேமோ லோ ஃப்ளேமோ மாற்றி மாற்றி வச்சு தான் அதை வறுத்துட்ருக்கேன். இப்போயே வெடிக்குது. இதில் கொஞ்சம் மழை டைமில் நான் ரெடி பண்ணதுனால ஈரப்பாதம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வருது நல்லா. பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட்டாக நிறையா இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லாவே ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. நீங்கள் வறுக்கும் போது லைட்டாக ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிக்கும். நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா வெடித்து வந்துருச்சு ரைஸ் எல்லாமே. இப்போ நான் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அதே அளவு அரிசி உளுந்து எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து மேக்ஸிமம் கருப்பு உளுந்துலேயே செய்யுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கருப்பு உளுந்தையும் அதே போலவே வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாவை வச்சு ஒன்லி கஞ்சி மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, நம்ம களி செய்வோம் இல்லையா, உளுந்தங்களி, அதுவே இதை வச்சு ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனிப்பு போட்டு செய்யலாம், நாட்டு சர்க்கரை வெல்லம். அப்படி இல்லைனாக்கா நம்ம சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க ப்ளைனாகவும் காய்ச்சி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை அதுக்குள்ளேயே போட்டிங்கன்னா அந்த சூடாக இருக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். ஆறிடுச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் கடிப்படும்போது. இப்போ நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்தளவுக்கு குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இவ்வளோதான் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.